அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மக்களே. இதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க, நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. அந்த வைரஸ் அட்டாக்கு, புழு தாக்குதல், பூச்சி தாக்குதல்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டபுள் மருந்து இருக்குது பார்த்தீங்களா, டபுள் மருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 ml per வாட்ரு. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெகாடோ ஒன்று இருக்குது பாருங்கள், இதுவும் கிட்டத்தட்ட இது 2.5 ml. அதாவது அதோட குறைச்சி கொடுங்க, கூட கொடுக்காதீங்க, அதோட கம்மி. இது பார்த்திங்கன்னா பூ எக்ஸ்ட்ரா நம்மளை பூம் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி இந்த சோலோபர்ன்றது போரானுங்க, டாட்டா ப்ராடக்ட்டு. இது பார்த்திங்கன்னா பூம் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இது 2.5 ml போட்டு அடிங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பூ வெயிட் கூடும், நல்லா ஒயிட்டாக வரும். அதிகமாக பூ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும், உற்பத்தி பண்ணி செடியிலேருந்து கொடுக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னாங்க நமக்கு மருந்து 1 கிராம் இது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது 2.5 ml நீங்கள் மருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது நம்ம புழு தாக்குதல், பூச்சி தாக்குதல், அதுக்கப்புறம் நம்ம இந்த வைரஸ்ஸு, இது எல்லாத்துக்கும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுங்கள். இதுவும் அதே மாதிரி தான், மெகாஃபுல் அதே மாதிரி தான். இந்த எம்சி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான மருந்து, ஆனால் பயங்கர காஸ்ட்லிங்க. நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அது எம்சி எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூ அளவுக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணி கொடுக்கும். நீங்கள் அடித்து பாருங்கள், ஒரு 1 வருஷம் செடியெல்லாம் அடித்து பாருங்கள். அதேமாதிரி இந்த அக்ரிப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இசாபின், அது சூப்பரான மருந்து. இசாபின் நல்ல மருந்துங்க. ஏன்னா அதில் சீவீடு கண்டென்ட் நிறையா இருக்குது. அதனால் அந்த மருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்து செடியெல்லாம் நல்லா உற்பத்தி பண்ணி உங்களுக்கு பூ அதிகமாக வரத்துக்கு உண்டான ஒரு ஏற்பாடு இசாபின் பண்ணோம். நம்ம இந்த போன வீடியோவில், அதுக்கு முந்தின வீடியோவில் கூட நம்ம நிறையா மருந்து சொல்லியிருக்கோம். இதுவும் என்ன பண்ணுங்கன்னா, இதில் இசாபின்லாம் சில மருந்தெல்லாம் பாருங்களேன், இந்த மவுண்டோடி, அதுக்கப்புறம் இசாபின்னு, இந்த மாதிரி மருந்தெல்லாம் பாருங்கள் ரிப்பீட்டடாக இருக்கும். ஏன்னா இந்த மருந்தெல்லாம் நல்ல மருந்து, ஜிசிந்தா கம்பெனியில் வர மருந்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அக்ரிப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அதுவும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டு மருந்து. அதெல்லாம் அது டாட்டா பிராண்டு பார்த்திங்கன்னா சூப்பரான மருந்து. பூச்சி மருந்து எப்போ அடித்தாலும் கூடவே பார்த்திங்கன்னா என்பிகே சேர்த்துக்குங்க. 19-19-19 ஆல்நைட்டுங்க. ஒரு 10 லிட்டர் டேங்க்குன்னா 25 கிராம் போதும். கூடவே சல்ஃபர் நீங்கள் அதே மாதிரி தான் ஒரு 25 கிராம் நீங்கள் கூட சேர்த்துக்குங்க. இது எல்லாமே ஏன் அளவு குறைவாக இருக்கணும்னா, இதில் பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து சேர்க்குறோம், என்பிகே சேர்க்குறோம், சல்ஃபர் சேர்க்குறோம், ப்ளஸ் இதில் டபுள் சேர்க்குறோம், எம்சி செட்டு சேர்க்குறோம். கூடவே பார்த்திங்கன்னா பூச்சி மருந்துக்கு நம்ம தைமோதேசியம் சேர்க்குறோம். இந்த மாதிரி எல்லா மருந்தும் நம்ம ஒரே டேங்கில் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அடிக்கும்போது எல்லா மருந்தோட எஃபர்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நம்ம மொத்தமாக செடிக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணும்போது செடி ஓவராக மருந்தோட தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம செடி பட்டு போகும். இதனால தான் நம்ம அளவு எல்லாமே குறைச்சி கொடுங்க. நிறையா பேர் நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை மருந்து அடிக்கிறீங்கன்னு. வாரத்தில் ஒரு முறை அடிங்க. ஆனால் தேவைப்பட்டால் 2 நாளில் தேவைப்பட்டோட நீங்கள் மருந்து அடிக்கணும். இது வாரத்தில் ஒரு முறை எந்த விதமான கட்டாயமான ரூல்ஸ் கிடையாது. நம்ம செடியில் பிரச்சனை இருக்குன்னா 2 நாளில் ஒரு முறை அடிக்கிற மாதிரி சூழல் வந்தால் நீங்கள் அடித்து தான் ஆகணும். அடிக்கலைன்னா அந்த செடியை மொத்தமாக காலி பண்ணிடும். குறிப்பாக இந்த வேரழுகள் ப்ளஸ் வைரஸ் இந்த மாதிரி வந்ததுன்னா இம்மிடியட்டாக நீங்கள் அந்த செடி எந்த செடியில் இருக்கோ அந்த செடியெல்லாம் என்ன ஆகும்னா, இலையெல்லாம் மஞ்சள் கலர் ஆகிட்டு இலையெல்லாம் காய ஆரம்பிச்சிடும். செடி பார்த்திங்கன்னா இலை இல்லாமல் பட்டு போகிற மாதிரி ஒரு சூழல் வரும்போது டக்குன்னு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் செடியை அரை செடியாக இருந்தாலும் பரவாயில்ல கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மருந்து அடிச்சிங்கன்னா அதை மறுபடியும் துளிர் எடுத்து வந்துடும். அது நமக்கு பெரிய பராமரிப்பு அந்த மாதிரி பண்ணுங்கள். அதேமாதிரி நண்பர்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, பூ எப்போ பூக்கும்னு கேட்டிருந்தீங்க. குறைஞ்சது 1 வருஷம் ஆகணுங்க. அதுக்கு முன்னாடி வரதெல்லாம் நமக்கு லாபமாக நினச்சிக்கிங்க. குறைஞ்சது 6 மாதத்துக்கு அப்புறம் தான் பூ வர ஆரம்பிக்கும். 1 வருடத்தில் தான் நீங்கள் எதிர்பார்க்குற முழு அளவில் நம்ம ப்ரொடக்ஷன் வரும். பனிக்காலம், மழை காலத்தில் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். சுத்தமாக வராமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100% வரும். நம்ம சொன்ன அடி உரம் ஃபேக்டாம்பஸ், டிஏபி, பொட்டாஷு இதெல்லாம் நீங்கள் வைங்க. செலவு அதிகமாக தான் வரும், ஆனால் அது நம்ம தவிர்க்கவே முடியாது. மல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம செலவு பண்ணால் தான் நம்மளால் பூ கொண்டு வர முடியும்.
நீங்கள் செலவு பண்ணாமல் நம்ம எதனா பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 100% வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அரை ஏக்கர் 1 ஏக்கர் வச்சு கூட 1/2 கிலோ பூ பறிக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் பறிக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஏக்கரில் 50லேருந்து 100 கிலோ நீங்கள் பறிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து அடி உரம் கொடுக்கணும். அது போக நீங்கள் செடியில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் செடியை வந்து நீங்கள் வந்து நல்லா பெரிய ஒரு புதர் மாதிரி கொண்டு வரீங்களோ, எந்த அளவுக்கு நம்ம செடி வந்து துளிர் எடுத்துக்கிட்டே இருக்கோ, அந்த துளிர் எடுக்க நமக்கு பூ வரும். நீங்கள் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி நீங்கள் மரம் வச்சுருந்து கூட துளிர் எடுக்காமல் இருந்தால் ஒரு அரும்பு கூட அதில் வரவே வராது. இந்த ரகசியமெல்லாம் யாரும் சொல்லியும் தரமாட்டாங்க. இதில் வந்து எப்பவுமே வந்து பாருங்கள், அறுவடை ஒரு முறை முடியுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாப்பில் கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச் அளவில் கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ரகசியம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் நீங்களும் பெரிய ஆள் எடுவீங்கன்னு சொல்லிவிடுவாங்க. சொல்கிறதுக்காக சொல்லவே மாட்டாங்க இந்த ரகசியம். இது ஒன்றும் பெரிய ஆனமலை ரகசியம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் மேலே டாப் கட்டிங் பண்ணுங்கள் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் துளிர் பாருங்கள், நீங்கள்லாம் உங்கள் கண்ணே உங்களால் நம்ப முடியாது, அப்படி இருக்கும் செடி. இதெல்லாம் நம்ம ஏன் இந்த இவ்வளோ விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, எப்போயுமே ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு விவசாயி உண்மையாக இருக்கணும். ஒரு விவசாயி அடுத்தவங்களோட நம்பிக்கை உரியவராக இருக்கணும். அப்போ தான் அந்த விவசாயம் நம்ம தோட்டம் கூட செழிக்கும் இல்லைங்களா? அதனால தான் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம ஓப்பனாக உங்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம நிறைய வீடியோ போடுறோம். நம்ம சேனலில் வீடியோ வியூவர்ஸ்க்கு வந்து எனக்கு பிடிக்க மாட்டேதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம தொடர்ந்து நம்ம அதை பற்றி சொல்கிறோம். இது வந்து நம்ம தேக்கந்தோப்பு. இது வந்து செப்பரேட்டான ஒரு பிளேஸில் இருக்குது. ஒரு 5000 மரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைப்பட்ட கேப்பெல்லாம் எங்கெல்லாம் நம்ம, அதாவது சூரிய ஒளியை வந்து நம்ம படும்போது எங்கெல்லாம் சூரிய ஒளி அதிகமாக படுதோ அந்த மாதிரி இடம்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 400 தென்னை வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். தென்னை மரம் நடுவதற்கான ஒரு ஆயத்தம் போய்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது ஏற்கனவே அங்கே வந்து ஒரு நம்ம இன்னொரு தோட்டத்தில் வந்து ஒரு 150 கன்று நடுறதுக்கு அங்கே பள்ளம் எடுத்தாச்சு. இதில் வந்து இங்கேயும் ஒரு 150 கன்று இப்போ நட போகிறோம். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு 250 கன்று நம்ம தென்னங்காய் வந்து பதியம் போட்டு வச்சுருக்கோம். அது வந்ததுக்கப்புறம் நடுவோம். எங்கெல்லாம் இந்த மாதிரி வெளிச்சம் அதிகமாக இருக்கோ, கேப் அதிகமாக இருக்கோ, அங்கே வந்து தென்னை நடுறோம். நிறையா இதில் கொண்டு வரலாம், பழமரம்லாம் கொண்டு வரலாம். இந்த ஆடு மாடு தொல்லை தான் பெரிய தொல்லையாக இருக்குங்க. ஒரே ஆள் தான் இருக்காங்க, அண்ணன் பையன் ஷாஜான் பார்த்துக்கிறாரு. அவரால் ஃபுல் தோட்டம் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நேரமே சரியாக இருக்குது, முடியல அவரால், மல்லி இருக்குன்ற ஒரு காரணத்தினால. இந்த மாதம் இறுதியில் மறுபடியும் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து பீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இன்னும் பயங்கரமாக நமக்கு ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் மழை வேறு முடிஞ்சிடுது. எல்லாத்துக்கும் நம்ம இப்போ தண்ணி பாய்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து எனக்கு நடந்த ஒரு மாற்றம். நான் வந்து தக்காளின்றது வந்து டொமேட்டோ அப்படிங்கிறது வந்து நம்மளால் முடியவே முடியாதுன்னு நினச்ச ஒரு கிராப்பு. ரொம்ப சென்சிட்டிவ்னு நினச்சேன். நான் வந்து இங்கே கத்தாரில் என்னோடய வீட்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் வந்து கார்டனிங் பண்ணுவேன். எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த மாதிரி நான் வந்து டொமேட்டோ ப்ளஸ் முட்டைக்கோசு, பிரிஞ்சல் இதெல்லாம் கொண்டு வந்து நட்டேன். நடும்போது பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து அன்பிரடிக்டபிள், என்னால் நம்பவே முடியல. இதுக்கு எல்லாம் மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆட்டோட எருவு தான், வேறு எதுவுமே கிடையாது. அதை கொண்டு வந்து நான் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு புது அனுபவம். ஏன்னா எந்த விவசாயிக்கிட்ட போய் நான் ரகசியம் கேட்டால் யாரும் சொல்லித்தர மாட்டேன்றாங்க எனக்கு. ஆனால் நானாக வந்து கண்டுபிடிச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 40 நாள் ஆனதுக்கப்புறமா எல்லா செடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பூ இருக்குது, காய் இருக்குது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு காய்ப்பூ இருக்குங்க. பெரிய பராமரிப்பு கிடையாது. அதனால் வந்து நானே இப்போ மல்லி தோட்டத்தில் கால்வாயில் போகிற எல்லா கால்வாயிலையும் வந்து ஒரு 500லேருந்து ஒரு 1000 செடி நடலான்ட்டு இருக்கேன். ஊரில், இங்கே கிடையாது, ஊரில் நடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு கன்று வந்து 50 பைசான்னு சொல்கிறாங்க. வெரைட்டி வந்து சாரதி வெரைட்டி. நண்பர்களுக்கு வந்து ஏதாவது வெரைட்டி, நல்ல வெரைட்டி இருக்குது தெரிஞ்சிருக்குன்னா எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். ஏன்னா டொமேட்டோ அந்தமாரி ஒரு பயிர் தூக்கி விட்டால் நம்மளை வந்து லாட்ரி சீட்டு மாதிரி தான். நமக்கு வந்து ரேட்டு நல்லா போச்சுன்னா நல்ல ஒரு லாபம் அதிகமாக இருக்கும். இது நான் வந்து கத்தாரில் நான் வளர்க்குற செடிகள் இது. அதனால் நான் ஏன் இப்படி எல்லாமே பயிர் நம்ம பண்ணணும் போது நமக்கு ஒரு பயிர் நம்ம தூக்கி விடுவோம், ஒரு பயிர் நம்ம கொஞ்சம் குறைவாக இருக்கும். சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான். இது வந்து ஒரு சீசன் தானே. டொமேட்டோ வந்து ஒரு 6 மாதம் பயிர். ஒரு செடி வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 கிலோ நமக்கு வந்து காய்க்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இது தான். இந்த செடியை நம்ம வந்து பராமரிப்பு பண்ணுறதுக்கு இங்கே கத்தாரில் எனக்கு பெரிய உழைப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம வந்து நார்மலாக இயற்கை உரம் போட்டது தான். இதே மாதிரி நம்ம வந்து ஊரில் வந்து ஆட்டு எருவு தான் நான் வந்து ஒரு 10-20 டன் அடித்து வச்சுருக்கேன். அது போட்டு நம்மளால் கொண்டு வர முடியும்னு நம்பிக்கையோடு நான் ஆரம்பிக்கிறேங்க.
அதுவும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அதை பற்றின ஒரு அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே ஒருமித்து நம்ம வந்து வாழ்வில் மேன்மேலும் வளர நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. தேங்க்யூ.